ஈச்ச மரத்தை கனவுல கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம கனவுல வரக்கூடிய ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஈச்ச மரமோ ஈச்ச பழமோ இல்லை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லை ஈச்ச மரத்தில் இருந்து பழத்தை பறிக்கிற மாதிரி இந்த மாதிரியானலாம் கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னா, நம்ம உறவுகளுக்குள்ள புரிதல் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இல்லாமல் எப்போதுமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். அவங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபமெல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க. ஒருவேளை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உட்காந்து மனமிட்டு பேசினா திரும்பவும் அவங்க வாழ்க்கையில் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் காதலன் காதலிக்குள்ள பிரேக்கப் ஆகிற நிலமையில் இருந்தால் கூட இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்க மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அதிகங்க. அதே மாதிரி நம்மளுடைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க கூட மனஸ்தாபமாகவே இருக்குது, ரொம்ப டென்ஷனாகவே இருக்கு அவங்கனால, என்னடா அது இவங்க கூட இருக்கவே முடியல அப்படிங்கிற சமயத்தில் இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவங்க, அவங்க எவ்வளோ உங்களை நேசிக்கிறாங்க, அவங்க உங்களுக்காக என்னென்ன விஷயங்களை விட்டு கொடுத்துருக்காங்க, என்னென்ன நன்மைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் அந்த உறவுக்குள்ள நல்ல சுமூகமான ஒரு அன்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுக்கும் கனவுல இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைச்சதுங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. நன்றி.